என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலைகாரர் என்பது இன்ஸ்பெக்டருக்கும் அவருக்கும் உள்ள தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இவர் கொலைகாரர் என்பதற்கு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. சாட்சி இருக்கிறது. அவரை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்த முடியுமா? முடியும். ரமேஷால் கடத்தப்பட்டு போலீசாரால் காப்பாற்றப்பட்ட அவரது குழந்தைதான் சாட்சி. I object this, Your Honor. குழந்தையின் சாட்சி கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. குழந்தை சாட்சி சொல்வதால் வழக்குக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆகவே குழந்தையை சாட்சியாக அனுமதிக்க கூடாது. அனுமதிக்கலாம் யுவர் ஆனர். குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆகவே குழந்தையின் சாட்சியத்தை முக்கிய சாட்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். சமீபத்தில் எல்லா நீதிமன்றங்களால் மறுக்கப்பட்ட ஒரு 5 வயது குழந்தையின் சாட்சியம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் AIR 1987 of Supreme Court, பேஜ் நம்பர் 265 உள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்தவித சாட்சியமும் இல்லாத சூழ்நிலையில் கொலையை நேரில் பார்த்த குழந்தையின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். குழந்தைய என்கிட்ட வர சொல்லுங்க. லட்சுமி, தைரியமா போய் ஜட்ஜி தாத்தா கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வா லக்ஷ்மி, போம்மா. தைரியமா போமா. சமத்துல போடா கண்ணா. இந்த பாருமா, பயப்படக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் தைரியமா பதில் சொல்லணும். அது யாரு? அப்பா. சரி, எங்க இருந்து அப்பா பார்க்க வந்த? தாத்தா. சரி, தாத்தா வீட்டுல இருந்து வந்த. எப்படி வந்த? ஓ, பஸ்ல வந்தியா? யார் கூட வந்த? யார் வர வேண்டாம். ப்ளீஸ் சிட் டவுன், நான் பாத்துக்கிறேன். அழாம சொல்லுமா. யார் கூட வந்த? அம்மா கூட வந்தியா? அம்மா கூட யார் வீட்டுக்கு வந்த? அப்பா வீட்டுக்கு. லக்ஷ்மி, இவர்தான் உங்க அப்பா. கூப்பிடுமா. அப்பா. நீ இங்க எப்படி வந்த? 4 வருஷமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் விலாசம் கிடைச்சது. நம்ம குழந்தைய கூட்டிக்கிட்டு நான் உங்க கூட வாழ வந்திருக்கேன். ஏற்கனவே கல்யாணமாயி உங்களுக்கு குழந்தையா இருக்கா? இதையே என்கிட்ட சொல்லல. என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை ரத்னா, ரத்னா, ரத்னா. இப்போ அப்பா வீட்டுல அம்மா இருக்காங்களா? அம்மா எங்க? பயப்படாம தைரியமா சொல்லுமா. மணி, குழந்தைய இறக்கி கொடுப்பா.
போம்மா, குழந்தை என்ன செய்யுதுன்னு பாப்போம். அம்மா தாத்தா குழந்தை சொல்றபடி செய்யுமா. அம்மா அப்பா இந்த நீதிமன்றத்தில் குழந்தையின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ரமேஷ் தான் தன் முதல் மனைவி தங்கத்தை கொலை செய்தார் என்றும் ரத்னா அதற்கு உடந்தையாக இருந்தார் என்றும் சந்தேகத்திற்கிடமின்றி குழந்தையால் நிரூபிக்கப்பட்டதால் ரத்னாவுக்கு ஈபிகோ 302 செக்ஷன் படி ஆயுள் தண்டனையும், ரமேஷுக்கு ஈபிகோ 302 மற்றும் 201 செக்ஷன்களின் படி மரண தண்டனையும் விதிக்கிறேன். ரமேஷை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும்.